ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோடு 27 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் அந்த கிராக்ன்ற மிகப்பெரிய ஆக்டோபஸ் வெளியே வந்துடும். நம்ம ஹீரோ அது கண்ணிலே கோடு போட்டுருவார். இருந்தாலும் மானா பவர்லாம் ட்ரை ஆனோன்னே அங்கே லீ நம்ம ஹீரோவை கீழே கூட்டு வந்துடுவான். நம்ம ஹீரோ பிளான் பண்ணி அட்டாக் பண்ண சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கேங்குன்ற கிறுக்கு பைய நான் தனியாக போய் அட்டாக் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஓடி போயிட்டு இருப்பான். ஏன்னா அது கிட்ட நம்ம ஹீரோ போக வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு. அதையும் மீறி இவன் கிட்ட ஓடிட்டு இருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த கேங் அவனோட ஹண்டர்ஸும் அப்படியே அந்த ஆக்டோபஸ் கிட்ட ஓடி போயிட்டு இருக்கும்போது குறுக்க அந்த டக்கிம் நிற்பான். அவன் சட்டையை பிடிச்சி டேய் என்ன பயந்தாங்கோலி மாதிரி இப்படியே நிற்க போறியா, கிம் சாவ சொன்னா செத்துருவியா, ஒழுங்கா ஆம்பளை மாதிரி நடந்துக்கடா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு டக்கியும் டேய் அந்த கிம் நம்மளோட ரொம்ப ஸ்ட்ராங்குடா, அவன் நம்ம லீடரு, அவன் சொல்றதான் நம்ம கேட்டாகணும் அப்படின்னு சொல்லும்போது நீ இப்படியே பயந்துட்டுரு, பாப்பியான் கில்டு என்னோட லீடர்ஷிப்பில் சும்மா அடிச்சு நொறுக்க போதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் கில்டு மெம்பர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த ஆக்டோபஸோட டெண்டுகல்ஸை மேலே ஏறி வெட்டிக்கிட்டு இருப்பானுங்க. அது அங்கே இருக்க மற்ற அண்டர்ஸ்லாம் ஐயோ இவனுக்கு என்ன பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்கானுங்க, இவனோட பவர் போதுமா, அது கிராக்ன்றா, இவனுக்கு என்ன பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே கேங்கு டென்டெக்ஸ் மேலே சும்மா சரசரன்னு வெட்டுவான். பார்த்தா லைட்டாக ஸ்க்ராட்ச் மட்டும் தான் விழுந்துக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு கேங்குக்கு என்னாச்சு, நான் பயங்கரமாக வெட்டினேன் ஆனால் ஸ்க்ராட்ச் மட்டும் தான் விழுந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த கிராக்கன் ஆக்டோபஸ் இந்த கேங்கை பார்த்துரும். அது அப்படியே வாயை பொழந்துட்டு கத்தும் பாருங்க. அந்த கத்துற அந்த காத்துலேயே அவனால் நிற்க முடியாது. என்னடா இது இந்த அளவுக்கு பயங்கரமாக கத்துது, காதுலாம் வலிக்குதேன்னு சொல்லிட்டு காதை பொத்திட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். அப்போ பட்டாருன்னு பார்த்தா அந்த ஆக்டோபஸ் அதோட டென்டகல்ஸ் வச்சு இவனை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓங்கி கிட்ட கொண்டு வரும். அப்போ சர்ன்னு நம்ம ஹீரோ குறுக்கு பூந்து அந்த டென்டகல்ஸை ஒரே வெட்டு துண்டாக்கிடுவாரு. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த கேங்கை பார்த்து டேய் உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கேங்க இல்லை நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது நச்சுன்னு நம்ம ஹீரோ கேங்கோட மூக்குலேயே ஒரு குத்து விடுவார் பாருங்க. அடிச்சு அடியில் அவன் பறந்து போய் அங்கே இருக்க கல்லில் மோதி கீழே விழுந்துருவான். அப்புறம் அங்கே இருக்க மற்ற அண்ட்ரஸும் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ பேசாம ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டுட்டு அமைதியா இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ ராய்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபீனிக்ஸ் பறவையை வெளியே கொண்டு வருவாரு. அந்த ஃபீனிக்ஸ் பறவை அங்கே ஸ்ட்ரைட்டாக பறந்து போயிட்டு அந்த ஆக்டோபஸோட மூஞ்சுக்கிட்ட போய் டமால்னு வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அந்த ஆக்டோபஸ் அப்படி கவனம் சதறி கீழே விழும்போது நம்ம ஹீரோ அது கண்ணுக்கிட்டே பறந்து போய் மறுபடி கண்ணில் ஒரே போடு, இதோட கண்ணை நான் டார்கெட் பண்ணி மறுபடியும் டேமேஜ் பண்ணாதான் இதோட அட்டாக்கை என்னால் ஈஸியாக டாச் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கண்ணை டேமேஜ் பண்ணோன்னே டெண்டகல்ஸை வச்சு நம்ம ஹீரோவை பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அந்த டெண்டகல்ஸ் வந்து அப்படி ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய டெண்டகல்ஸ் நம்ம ஹீரோவை அடிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அந்த டெண்டகல்ஸ்ல ஒரே ஸ்லைஸ்ல சும்மா 2 துண்டு ஆக்கிடுவாரு. அதை பார்த்துட்டு டக்கியும் மற்ற அண்டர்ஸ்லாம் இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, கேங்கு போட்டு வெட்டிக்கிட்டே இருந்தான், ஸ்க்ராட்ச் மட்டும் தான் விழுந்தது, ஆனால் இவன் ஏதோ பட்டரை வெட்டுற மாதிரி ஒரே ஸ்லைஸில் துண்டா வெட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சாக்காய் பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்போ அந்த டக்கிம் அப்படி மிரண்டு போய் நம்ம ஹீரோவை பார்த்து நம்மளாம் இங்கே வந்ததே வேஸ்ட்டு, ஏன்னா அவன் கூட நம்ம சேர்ந்து சண்டை போடவே முடியாது, அவனோட ஸ்பீடு அவனோட ஸ்டாமினா அவனோட மானா பவர் இதுக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே இல்லை, அவன் கூட போய் நம்ம சண்டை போடணும்னு நினச்சோம்னா அவனோட மானா பவர்லேயே நம்ம எரிஞ்சு செத்துருவோம், அவனுக்கு நம்ம ஈக்குவலே இல்லை அப்படின்னு லீ கிட்ட அந்த டக்கிம் மண்டர் சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ சும்மா மாசா இவங்களோட பவருக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அப்படின்ற மாதிரி சும்மா செம்ம கத்தோட நிற்பான். அந்த டக்கிம் அவ்வளோதான் நம்மளாம் ஒன்றுமே இல்லை வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு ரொம்ப சோகமாக இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வேகமாக அட்டாக் பண்ணுறத இங்கே லீ அப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். யாருடா நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கேன்ற மாதிரி இங்கே நம்ம ஹீரோ டெண்டகல்ஸ்லாம் சும்மா துண்டு துண்டாக வெட்டி போட்டுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ இதை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆக்டோபஸ் வாயை போனது மறுபடியும் கத்திக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ வேகமாக பறந்து போய் அந்த வாய்க்குள்ளே போயிடுவாரு. வாய்க்குள்ளே போனதுக்கப்புறம் அவ்வளோதானா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளே போன நம்ம ஹீரோ குறுக்க ஒரு போர்டு அவ்வளோதான் 2 துண்டாக வெட்டிடுவாரு. அப்படி வெட்டிட்டு சும்மா வெளியே வருவார் பாருங்க மரண மாசா. அவ்வளோதான் இந்த ஆக்டோபஸோட கதையை முடிச்சிடுவாரு. அது ரத்தம் தெறிக்க செத்து போவோம். நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வந்துட்டு இது கிராக்கனாக இருந்தாலுமே வழக்கம் போல் கடலில் இருக்கிற சாதாரண ஆக்டோபஸ் தான், இதுக்கு அவ்வளோ சீன் இல்லை அப்படி நம்ம ஹீரோ அவனால் வெட்டக்கூட முடியாத செம ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்டோபஸை அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டு கெத்தாக பேசிகிட்டு இருப்பான். அப்போ இந்த பக்கம் அண்டர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இருப்பானுங்க, யாராவன் இவ்வளோ பயங்கரமாக இருக்கானே சொல்லிட்டு பார்த்தா இந்த பக்கம் அந்த ஆக்டோபஸை நம்ம ஹீரோ மீனை வெட்டுற மாதிரி வெட்டி துண்டு துண்டாக போட்டிருப்பாரு. அதை பார்த்தா மற்றவங்க எல்லா அண்டர்ஸும் நம்ம ஏற்றிட்டோம் ஆக்டோபஸை கொண்டுட்டோம் ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற நம்ம லீ இவங்கெல்லாம் பார்த்துட்டு இவனா சரியான முட்டாப்பையெல்லாம் இருக்கானுங்க அப்படி சொல்லும்போது அங்கே வந்து நம்ம ஹீரோ கிம் லீ கிட்ட என்ன முட்டாப்பையன் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவான் லீ. அப்போ நம்ம ஹீரோ ஏன்டா பயப்படுற, இப்போ என்ன ஆச்சு நீ பயப்படுற, சரி இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே லீ
ஏய் நீ கலக்கிட்டடா சூப்பரா தம்பி, இந்த அளவுக்கு பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவோட தலையில கையை வச்சுட்டு அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் தலையை குனிஞ்சு அந்த டைக்கியும் சார் நம்மளாம் ஒன்றும் இல்லைன்னு சோகமா இருப்பான். அதை பார்த்துட்டு இங்கே லீ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான், நீ பண்ண அந்த ஆக்ஷனை பார்த்து அவனுங்களாம் மிரண்டு போயிட்டானுங்க, உன்னை பார்த்து ரொம்ப பொறாமையில இருக்கானுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ கேங் அடிச்சு பறக்க விட்டான் பார்த்தீங்களா, அவன் இன்னும் மயக்கத்தில் தாங்க இருக்கான், ஒரே அடியில் மயங்கிருக்கான். நம்ம ஹீரோ ஆமாம்ல நான் இந்த கேங்கை மறந்துட்டேன்ல, அவன்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதை பார்த்து தாங்க லீயும் ஏய் என்னப்பா பண்ண போற எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதை சீக்கிரமாக முடிச்சாகணும், அவன் என்னை ரொம்ப கடுப்பேற்றிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா கையில் சொடக்கு போட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த கேங்கு கிட்ட போவார் பாருங்க. அவன் அப்போ தான் மெதுவாக கண்ணை முழிப்பான், நான் எங்கே இருக்கேன், ஆமாம் இப்போ என்னாச்சு, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சும்மா அவனை முறைச்சிக்கிட்டு இருப்பார் கொலை பண்ணுற மாதிரி. அப்போ அவனை பார்த்து, டேய் உனக்கு ஏதாவது எங்ககிட்ட சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கா அப்படி சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டு கேட்பாரு பாருங்க. அதை பார்த்துட்டு அவன் ஏ என்னாச்சு அந்த கிராக்கன் ஆக்டோபஸ் என்ன தோக்கடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருப்பான். ஏய் நீ ஏன்டா இப்படி பார்த்துட்டு இருக்க, அதான் எல்லாம் தோக்கடிச்சாச்சுல்ல, நானும் அந்த கிராக்கனை எப்படிலாம் அட்டாக் பண்ண தெரியும்ல, பாப்பியான் கில்டுடா நான், இப்படிலாம் பேசாத, அந்த ரெட் டெவில் கில்டை விட நான் எவ்வளவோ பரவாயில்ல, நீ ஏன் அப்படி முறைச்சிக்கிட்டு நின்றுருக்குற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, டேய் நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், எங்ககிட்ட ஏதாவது சொல்கிறதுக்கு வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பாரு. அது கேட்டாமல் ஏன்டா அப்படி பேசிகிட்டு இருக்க, நான் யாருன்னு தெரியுமா, நான் பாப்பியான் கில்லஸ் அந்த கேங்குடா கில்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு ஸ்வாட் எடுத்து அந்த அவனோட ஸ்வாடையை 2 துண்டா 3 துண்டா உடச்சி விட்ருவாரு. நம்ம ஹீரோட ஸ்வாடுக்கு முன்னாடி அந்த கேங்கோட ஸ்வாடு ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம ஹீரோ, ஏய் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா உனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்குது, உன்னால் எத்தனை மக்கள் இறந்துருப்பாங்க தெரியுமா, உன்னை நம்பி ஹண்டர்ஸ் நிறையா பேர் வந்தாங்கடா, அவங்களோட உயிரை நீ கொஞ்சம் கூட இது இல்லாமல் நீ அவங்கள சாகடிக்க பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது மறுபடியும் அவன் கையை முறுக்கிட்டு நம்ம ஹீரோவை குத்த வருவான். நம்ம ஹீரோ கையை அப்படி பிடிச்சிட்டு, நான் உன்னை மன்னிக்கலான்னு நினச்சேன், நீ மன்னிப்பு கேட்டு திருந்துவன்னு நினச்சேன், திருந்த மாட்டல்ல வருந்த மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கையை பிடிச்சி நசுக்குவார். அவன் அப்படி பயங்கர வழியில் கத்திக்கிட்டு இருப்பான். டேய் நான் ஒரு கில்டோட மாஸ்டர், நீ என்னை ஏதாச்சும் பண்ண அப்படின்னு வெளியே தெரிஞ்சுது அவ்வளோதான், அவன் கதையே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, டேய் நீ ஒன்று மறந்துட்ட, நான் தான் இந்த ரைடுக்கு லீடரு, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் இங்கே உண்மை, நீ இங்கே வந்து மற்ற மக்களுக்கு கஷ்டப்பட்டுட்டு அவங்கள சாகடிக்க பார்க்குற அப்படின்னா உன்ன மாதிரி ஒருத்தன் இருக்கிறதுக்கு சாகிறதே பெட்டர், நீ இப்போ சாவுடா அப்படி நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து வெட்ட போயிடுவார். அதை பார்த்து அங்கே இருக்கவங்களாம் வாயை பொழந்துட்டு ஐயோ பானுங்க, உடனே இங்கே லீயும் ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணுமே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஸ்வாடை அப்படி எடுத்து அவன் கழுத்துக்கிட்ட கொண்டு போவார் பாருங்க. உடனே லீ பின்னாடி வந்துட்டு, ஏய் நீ இதை பண்ணி தான் ஆகணுமா, வேண்டாம் விட்டுரு அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, நான் அவனை கொலைலாம் பண்ண போகிறது இல்லை, இவனுக்கு ஏதாவது பாடம் கற்றுக் கொடுத்தானும்ல, இவன் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான், சொல்கிறதே கேட்க மாட்டான், எல்லாரோட லைஃப்பையும் ரிஸ்க்கு கொண்டு போயிட்டு இருக்கான், அதான் சும்மா கொலை பண்ண மாதிரி பண்ணி அவனை பயன்படுத்தினேன், அவ்வளோதான், அவனை நான் எதுக்கு கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை கொல்லாம விட்டுருவாரு. அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போவார், இப்போ இந்த குட்டி டிராகனை பற்றி அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு, அந்த எலும்பு ராஜாக்கும் தெரிஞ்சிருக்குமோ, அது மட்டும் இல்லாமல் நான் அந்த டம்கில்ல சேர்ந்த மெம்பர்ஸோட தகவல் எல்லாத்தையுமே ஜியோன்ட்ட சொல்லியிருந்தேன், அவள் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பா அப்படின்னு தெரியலையே, அவள் எல்லாத்தையும் சமாளிச்சிருவாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஜியோன் பொண்ணை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஜியோன் பொண்ணை அந்த மொட்டைத்தலையும் அடித்து பறக்க விட்டுருப்பான். அவள் பறந்து போய் செவுத்துல மோதி அந்த செவுரே நொறுங்கி போயிடும். அந்த மொட்டை தலையை அவன் கை முட்டியில் அந்த வெப்பனை மாட்டிட்டு குத்திருப்பான். அப்படி குத்திட்டு அந்த செவுத்துல மோதின அதே ஸ்பீடில் திரும்ப ஜியோன் ஓடி வந்து அந்த மொட்டைத்தலையனை குத்துறதுக்கு வருவா. அங்கே 2 பேரும் நேருக்கு நேராக குத்த வருவாங்க. அப்போ அந்த மொட்டைத்தலையன் நம்ம ஜியோனோட மூஞ்சை குத்த வருவான். அப்போ நம்ம ஜியோன் ஷேடோ அசிமிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ பவர் யூஸ் பண்ணி டப்புன்னு அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு டக்குன்னு அவனுக்கு பின்னாடி போயிடுவா. பின்னாடி போயிட்டு மறுபடியும் வந்து அவனை வெட்டலான்னு சொல்லிட்டு வர போறா பாருங்க. அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்துக்கு பின்னாடி ஒரே போடு ரத்தம் தெரிக்கும். அவ்வளோதான்டா உன் கதை அப்படின்னு ஜியோன் சிரிச்சுக்கிட்டே சும்மா ஸ்வாட ஸ்டைலாக வச்சிருப்பா. அப்படியே என்னாச்சுடா அவ்வளோதான், அவன் தலையை வெட்டிட்டான், என் கதை முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அவள் பார்க்கும்போது அவன் கரெக்டாக அவனோட பின் கழுத்தை வெட்டும் போது கரெக்டாக அவன் கையை குறுக்க பூந்து தடுத்து நிப்பாட்டினான். அது அவனோட வெப்பன் மேலே தான் பட்டிருக்கு, லைட்டாக பின்னாடி வெட்டியிருக்கு, அவ்வளோதான். அவன் அந்த மொட்டைத்தலையை அப்படியே நம்ம ஜியோனை பார்த்து, என்னம்மா பொண்ணு உன்னோட பவர் அவ்வளோதானா, நான் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்த்தனே, ஆனால் பரவாயில்ல, நீ என்ன ஒரு கோடு போட்டுட்ட, கையில் வெட்டிட்ட, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, சண்டை இன்னும் முடியல கண்ணு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஜியோன் கடுப்பாயிருவா. ஏய் நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துற, நான் உன்னை சீக்கிரமாக கொல்ல போகிறேன்டா அப்படின்னு அவள் வேகமாக அப்படி பறந்து வந்து அட்டாக் பண்ண வருவா. அதை பார்த்து அங்கே நம்ம மொட்டைத்தலையன், வா 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 இந்த தடவை என் தலைக்கு ஏன் பண்ணு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும், என் தலை தெரியுதா இல்லையா, அந்த அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொட்டையை காட்டிட்டு சண்டைக்கு ரெடியாக நிற்பான். அப்போ அவனோட அந்த மானா பவரை பார்க்கும்போது செம பயங்கரமாக இருக்கும். அவனோட அந்த ஃபிசிக்கல் இம்யூனிட்டி செம பவராக இருக்குது. அதை பார்த்து ஜியோன், நான் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி உன்னை அட்டாக் பண்ண போகிறேன்டா அப்படின்னு அவளோட அந்த ஷேடோ பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பா.
டக்குன்னு பார்த்தா அந்த ஜியனோட கையில் ஒரு கோடை போட்டு விட்ருவா. கோடை போட்டுட்டு இருக்கும்போது அதை பார்த்து அந்த மொட்டத்தலையன், என்ன கோடு தான் போடுறியா, இந்த கோடு போடுறதுக்கு தான் இவ்வளோ சீனா போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பான். அதில் கடுப்பாய் நம்ம ஜியோன் டக்குன்னு அவன் மேலே பறந்து போய் அட்டாக் பண்ண வருவா. அதை பார்த்து மொட்டத்தலையன், வா 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 இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவன் செய்வான், கையை முறுக்கிட்டு ஓங்கி ஒரு குத்து விட்டுருவான் ஷோல்டர்லேயே. அந்த ஷோல்டரில் சரியான காயமாயிரும். அப்படியே மறுபடியும் குத்து வரும்போது அங்கே குனிஞ்சிட்டு நம்ம ஜியோன் வேகமாக ஓடி போவா. அதே நேரத்தில் அவன் குத்து வரும்போது டக்குன்னு இன்வென்ட்ரியில் ஒரு வெப்பனு, வித்தியாசமான வெப்பனாக இருக்கும், ஷேடோ வெப்பன் மாதிரி. அந்த வெப்பனை எடுத்துட்டு மறுபடியும் கையில் ஒரு கோடு, அந்த கோடு போட்டத்தில் அவனுக்கு ரத்தம் சும்மா தெரிக்கும். அதை பார்த்து அந்த மொட்டத்தலையன், என்ன இவ டக்குன்னு இன்வெர்ட்டர்லேருந்து ஏதோ ஒரு வெப்பன் எடுத்தாலே, ஒருவேளை சீக்ரெட் வெப்பனாக இருக்குமோ, சரி எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், எனக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, சும்மா அடிச்சு நொறுக்க போகிறேன் அப்படின்னு ஓங்கி ஒரு குத்து விடுவான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நம்ம ஜியோன் அப்படி பின்னாடி பறந்து வந்துடுவா. தரையில் குத்துவான், தரையெல்லாம் அப்படி பொழந்துக்கும் பாருங்க. அப்படியே நம்ம ஜியோனை பார்த்து, நீ வெறும் சாதாரண பொண்ணு தான், உன்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பெரிய இவா மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜியோன்னு சும்மா அவ்வளோ பேசுகிறான், சரி பேசி முடி அப்புறம் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு கண்டுக்கிடாமல் நிற்பாளா. அதை பார்த்து அவன் கடுப்பாய், ஏய் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அசால்ட்டாக கண்டுக்கிடாமல் நின்றுருக்க அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து அந்த மொட்டத்துலையும் செம்ம கடுப்பாயி, உனக்கு என்ன தைரியம் இருக்கணும், என்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆளுக்கிட்ட உன் திமிரை காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து குத்த வருவான் பாருங்க. அப்படி மூஞ்சுலியே குத்த வருவான், கை கிட்ட போயிட்டு இருக்கும். டப்புன்னு பார்த்தா அப்படி அசையாமல் நின்றுவான். என்னாச்சு, என் உடம்பை ஏன் அசைக்க முடியல, அப்படி ஃபீஸ் ஆன மாதிரி நின்றுச்சே, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது அவனால் நிற்கக்கூட முடியாது, பொந்துன்னு கீழே விழுந்து அப்படி முட்டி போட்டு அசையாமல் நின்றுவான். அப்போ நம்ம ஜீவன் அவன் கிட்ட போயிட்டு, நான் உன்கிட்ட சொல்லலையா, என்ன மறந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லும்போது அவன் நாடியை பிடிச்சி கிண்டல் பண்ணுவா. அவளுக்கு அப்படி வேர்த்து கொட்டிகிட்டு இருக்கும். ஏய் நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சுதுடா அப்படின்னு சும்மா ஓங்கி ஒரு அடியை போடுவா பாருங்க. சும்மா மரண அடி அடிச்சோன்னா அப்படி கீழே விழுந்துருவான். ஏன் என்னால் நகர முடியல, என் உடம்பையும் அசைய முடியல, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த ஜியோனு, ஓ உனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கா, ஏன் உன்னால் அசைய முடியல அப்படின்னு, இங்கே இருக்கு பாரு என் கையில் இந்த வெப்பனு, இன்வெர்ட்டிலிருந்து எடுத்தேன் பாரு சீக்ரெட் வெப்பனு, இது ஷேடோ வெப்பன், இது மூலமாக டார்கெட் அட்டாக் பண்ண அப்படின்னா அவங்களோட மானா பவர் ஃப்ரீஸ் ஆயிரும். அதனால அவங்க மானா அவங்க உடம்புல தானே இருக்குது, அதனால அவங்க உடம்பும் கொஞ்சம் நேரத்துக்கு நகர முடியாமல் அப்படி ஃப்ரீஸ் ஆயிரும். தம்பி ஒரு கோடு போட்டனே, என்ன ஒரு கோடு தானே, நீ கிண்டல் தானே அடிச்ச, இப்போ தெரியுதா ஒரு கோடோட பவர் என்னன்னு அப்படின்னு சும்மா செம்ம கடுப்போட அவன் கழுத்தை பிடிச்சிட்டு, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறா, யாருடா அவனோட பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு வேகமாக கேட்பா. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன்.